நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் மகாபாரதத்தின் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை பிரதிபலிப்பவர்களாக இருப்பார்கள். சிலர் கிருஷ்ணராக, சிலர் சகுனியாக, சிலர் கர்ணனாக என நம்மை சுற்றி இருக்கும் அனைவருமே ஏதாவது ஒரு மகாபாரத கதாபாத்திரத்தை நினைவு கூறுவார்கள். அந்த அளவிற்கு மகாபாரதம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய இடத்தை வகிக்கிறது. இந்த பதிவில் தன்னுடைய கதாபாத்திரங்கள் வழியாக அழுத்தமான வாழ்க்கை தத்துவத்தை சொன்ன ஒரு கதாபாத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய உலகில் பெண்கள் பல சவால்களை எதிர்கொள்கிறாங்க. அதாவது பாலின சார்பு, கண்ணாடி கூரை, சமமற்ற வாய்ப்புகள் இவை இருந்த போதிலும் பெண்கள் பெருகிய முறையில் தங்களின் உரிமைகளை வலியுறுத்துகின்றனர், சம ஊதியத்திற்காக வாதாடுகின்றனர் மற்றும் பாரபட்சமான நடைமுறைகளை சவால்களை செய்கின்றனர். அவர்கள் தலைமை பாத்திரங்களை ஏற்று அநீதி மற்றும் சமத்துவமின்மைக்கு எதிராக பேசுகிறார்கள். திரௌபதியின் குணாதிசயமும் நடத்தையும் தற்போதைய தலைமுறை பெண்களை ஒரு நோக்கத்திற்காக கொண்டிருக்கவும், அவர்களின் உரிமைகளுக்காக நிற்கவும், அவர்களின் கனவுகளுக்கு பின் செல்லவும் தூண்டுகிறது. திரௌபதியின் குணாதிசயம் வலிமை, நெகிழ்ச்சி மற்றும் நோக்கத்தின் சின்னமாகும். பகடை விளையாட்டில் அவமானத்தை சந்திக்கிறாள். கௌரவர்களை பழி வாங்குவது என்ற ஒற்றை எண்ணம் கொண்டவள். அவள் 5 சகோதரர்களையும் இந்த நோக்கத்தில் கவனம் செலுத்த செய்தாள். திரௌபதியின் குணாதிசயமும் நடத்தையும் தற்போதைய தலைமுறை பெண்களை ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கவும், அவர்களின் உரிமைகளுக்காக நிற்கவும், அவர்களின் கனவுகளுக்கு பின் செல்லவும் தூண்டுவதாக அமைந்துள்ளது. இந்த பதிவில் முன்கூட்டியே சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழல்ல நம்மை சுற்றி இருப்பவர்களோ அல்லது நாமோ கூட சில நேரங்களில் கர்ணனாகவும், கிருஷ்ணனாகவும், சகுனியாகவும், திரௌபதியாகவும் இருந்திருக்கலாம். அப்படி உங்களுக்கு தோன்றிய நபர் யாரு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.